என்ன பயிரிடுகிறோமோ அதைதான் சாப்பிடுவோம். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் 2 சகோதரர்கள் வாழ்ந்தார்கள். பெயர்கள் ஜேம்ஸ் மற்றும் ஜோர்டன். ஜேம்ஸ் மூத்த சகோதரர். ஆனால் அவர் இயற்கைக்கு மாறானவர். எல்லோரிடமும் முரட்டுத்தனமாகவும் இரக்கமற்றவராகவும் நடந்து கொள்வார். எனக்கு வழிவிட்டு தள்ளினேன். முரட்டுத்தனமானவன். நான் வரும் வழியில் எதற்காக நீ நிற்கிறாய்? என்னை மன்னித்து விடுங்கள் மேடம். உங்களை பெற்றதற்கு உங்கள் தந்தை அதிர்ஷ்டசாலி. ஜேம்ஸ் உண்மையில் முரட்டுத்தனமானவர். ஜோர்டன் அவரது சகோதரரின் குணத்திற்கு முற்றிலும் மாறாக இருந்தார். மற்றவர்களுடன் கனிவாகவும் மரியாதையுடனும் இருந்தார். அந்த பெண் கூறியது போல தனது தந்தையை மிகவும் நேசித்தார். அப்பா, இதோ நீங்கள் விரும்பிய பழங்கள். நன்றி மகனே. ஜேம்ஸ், அதை என்னிடம் கொண்டு வந்து கொடுக்கிறாயா? நான் எனது நண்பர்களை பார்க்க போக வேண்டும். மன்னித்து விடுங்கள். சரி, வாங்கிக் கொள்ளுங்கள் அப்பா. ஒன்று சொல்கிறேன் கேள். நீ எதை பயிரிடுகிறாயோ அதைதான் நீ சாப்பிடுவாய். இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நீங்கள் சொல்வதின் அர்த்தம் என்ன? பரவாயில்லை, நான் புறப்படுகிறேன். கவலை வேண்டாம் அப்பா. என்னை பொறுத்தவரை அவன் தன் மனதளவில் மிகவும் நல்லவனாக தான் இருப்பான். ஒரு நாள் அவர்களின் தந்தை மிகவும் நோய்வாய்ப்பட்ட நிலையில் தனது 2 மகன்களையும் அழைத்து பேசினார். ஜேம்ஸ், ஜோர்டன், நான் அதிக நாள் வாழ மாட்டேன் என்று நினைக்கிறேன். அதனால் நமது நிலத்தையும் செல்வத்தையும் நீங்கள் இருவரும் சமமாக பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். என்ன? அப்பா, அவ்வாறு சொல்லாதீர்கள். நீங்கள் குணமாகி விடுவீர்கள். ஒன்றை கவனமாக கேள். குடும்ப ஒற்றுமை மிகவும் முக்கியமானதாகும். சில நாட்களுக்கு பிறகு தந்தை காலமானார். ஜோர்டன் மனமுடைந்து இருந்தார். ஆனால் ஜேம்ஸ் எரிச்சலுடன் இருந்தார். நான் தான் மூத்த மகன். என்னிடம் அனைத்தையும் அப்பா கொடுத்திருக்க வேண்டும். இதை நான் சட்டப்படி பெற்ற பிறகு ஜோர்டனை வெளியேற்ற வேண்டும். சொன்னபடியே அவரும் செய்தார். ஜேம்ஸ், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இதோ பார், நான் மூத்தவன் என்பதால் எனக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது. உனக்கு கொடுப்பதற்கு என்னிடம் போதுமானது இல்லை. அதனால் கிளம்பிவிடு. ஆனால் நான் எங்கு செல்வது? என்னால் எந்த வேலை செய்ய முடியும்? அதை பற்றி எல்லாம் ஜேம்ஸ் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. சிரித்துக்கொண்டே ஜோர்டனின் முகத்தில் அறைந்தார் போல் கதவை மூடினார். ஜோர்டனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனாலும் அங்கிருந்து புறப்பட்டு ஒரு புதிய இடத்தில் புது வாழ்க்கையை தொடங்க முடிவு செய்தார். கூடிய விரைவிலேயே ஒரு தரிசு நிலத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கு சிதிலமடைந்த ஒரு வீடு இருந்தது. பிறகு அருகிலுள்ள கிராமத்திற்கு சென்று வேலை தேட முடிவு செய்தார். வேலையும் கிடைத்தது. சேமித்த சிறிய பணத்தில் உடைந்திருந்த வீட்டை அவர் சரி செய்தார். நிலத்தை உழுது விரைவிலேயே பயிர் செய்ய தொடங்கினார். காலப்போக்கில் அவருக்கு ஒரு அழகிய சிறு குடும்பம் உண்டானது. ஆனால் ஒரு நாள் ஜோர்டன் தனது வேலையை இழந்தார். சேமித்து வைத்திருந்த பணம் அனைத்தும் குறைந்தது. நல்ல வேளை, நம் வாழ்வாதாரத்திற்கு கொஞ்சம் நிலம் நம்மிடம் உள்ளது. சில நாட்களுக்கு பிறகு அந்நாட்டில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அதனால் அந்த குடும்பம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டது. ஜோர்டன் வேலை தேடி போனார். ஆனால் அவருக்கு தோல்வியே கிடைத்தது. நாம் என்ன செய்வது? 2 வாரங்கள் ஆகிவிட்டன. நம் வீட்டில் உணவு குறைவாக இருக்கிறது. உங்கள் சகோதரரிடம் கேட்கலாமே. அப்பா, எனக்கு பசிக்கிறது. சரி, இதை நீ வாங்கிக்கொள். இதை எல்லாவற்றையும் சாப்பிடு. ஆமாம், நானும் இதைதான் செய்ய நினைக்கிறேன். எனவே அவர் தனது அண்ணனின் வீட்டிற்கு சென்றார். அங்கே கதவை திறந்த ஜோர்டன் இவரை பார்த்ததும் சிரித்தார். என் அன்பு தம்பி ஜேம்ஸ் இப்பொழுது ஒரு ஏழை பிச்சைக்காரன். நான் உதவி செய்வேன் என்று நினைத்து வந்தாயா? ஆமாம், செய்ய மாட்டீர்களா? நிச்சயமாக மாட்டேன். இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. எங்கிருந்து போ, மீண்டும் வராதே. ஜோர்டனின் முகத்தில் அறைந்தது போல் கதவை மூடினார்.
ஜேம்ஸ் தனது வாழ்க்கையில் செல்வ செழிப்பாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார். அவரது குணம் மாறியது, அத்துடன் சுயநலவாதியாக இருந்தார். ஜோர்டனின் நடை தளர்ந்து சோகமாக நடந்து போனார். திரும்பி போகும் பொழுது மரத்தின் மீது இருந்த கூட்டில் ஒரு சிறிய பறவையின் முன்னால் பாம்பு இருந்ததை பார்த்தார். ஓ இல்லை, இங்க ஒரு சிறிய பறவை சிக்கலில் இருக்கிறது. ஓ இல்லை. அந்த சிறிய பறவை புதரில் வந்து விழுந்தது. ஜோர்டன் அதை பார்க்க போனபோது அதன் காலில் காயம் இருந்தது. ஓ பாவமான பறவையே, நீ கவலைப்படாதே. ஆமாம், நான் இப்போது என்ன செய்வது? அவர் அந்த சிறு பறவையை வீட்டிற்கு எடுத்து சென்று காலில் தைலம் பூசி ஒரு துணியால் கட்டினார். பிறகு அந்த பறவையும் அவரது மனைவியும் நண்பராகிவிட்டார்கள் என்பதை அவர் உறுதி செய்து கொண்டார். சில நாட்களில் பறவையின் கால் குணமாகி அது மகிழ்ச்சியுடன் பறந்தது. வெளியே வந்த பறவை அந்த வீட்டை 3 முறை சுற்றி பிறகு பறந்து சென்றது. என்ன ஒரு இனிமையான உயிரினம்! ஆனால் என் அன்பே, உணவை பெறுவதற்கான வழியை கண்டுபிடிக்க வேண்டும், அதுவும் வேகமாக. ஒரு நாள் ஜோர்டன் தனது நிலத்தை சோகமாக பார்த்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு பழக்கப்பட்ட ஒரு சப்தம் கேட்டது. நீ எப்படி இருக்கிறாய் சிறிய பறவையே? ஜோர்டன் உதவி செய்த அந்த சிறிய பறவை ஒரு சில விதைகளை தரையில் தூவிவிட்டு பறந்து சென்றது. ஆமாம், அது என்ன செய்தது? ஓ! அப்போது அந்த இடம் பூகம்பம் வந்ததை போல ஒரு அதிர்வு ஏற்பட்டது. உடனே அந்த நிலத்திலிருந்து தர்பூசணி செடிகள் வெளியே வர ஆரம்பித்து தர்பூசணியும் காய்த்தது. அப்பா பாருங்கள், எவ்வளோ பெரிய தர்பூசணி! ஓ! இதை நாம் எடுத்துக்கொண்டு போகலாமா? அதை அவர் எடுத்து சென்றார். எடுத்து சென்ற ஜோர்டன் ஒன்றை பாதியாக வெட்டினார். அவர் அதை 2ஆக வெட்டும் பொழுது அதற்குள் தங்க நாணயங்கள் நிறைந்து இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். என்ன? என் கடவுளே, என்ன இது? எவ்வளவு தங்கம் இருக்கிறது! அடுத்ததிலையும் இப்படிதான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு பழத்தை வெட்டினார். அதற்குள் நவரத்தின கற்கள் குவிந்திருந்தது. எல்லாம் வீணாகிவிட்டது, இதை சாப்பிட முடியாது. என் அன்பே, இது மிகவும் சிறப்பாக உள்ளது. ஜோர்டன் தங்கத்தையும் ரத்தினங்களையும் விற்று அந்த பணத்தில் மீண்டும் பழையபடி சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஒரு நாள் அந்த கிராமத்தினர் சிலர் இவரது திடீர் அதிர்ஷ்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள கூட்டமாக வந்தனர். அந்த கூட்டத்தில் ஜேம்ஸின் நண்பனும் இருந்தார். அவர் ஜேம்ஸிடம் சென்று ஜோர்டன் எவ்வாறு பணக்காரன் ஆனான் என்பதை பற்றி கூறினார். இதை கேட்ட ஜேம்ஸ் பொறாமையில் கொதித்தான். அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவன் ஒரு பேராசைக்காரன். அடுத்த நாள் அவன் காடுகளுக்கு சென்றான். உடைந்த கால் உள்ள பறவையை நான் எங்கே கண்டுபிடிப்பது? ஓ! சிறிது நேரத்தில் ஒரு சிறிய பறவை காலில் காயத்துடன் கீழே வந்து விழுந்தது. அதை ஜேம்ஸ் தன் கைகளில் எடுத்தான். சிறிய பறவையே, நான் உனக்கு உதவுகிறேன். ஆனால் நீயும் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில். எனவே ஜேம்ஸ் பறவையை வீட்டிற்கு எடுத்து சென்று அதன் காலுக்கு கட்டு போட்டான். சில நாட்களுக்கு பிறகு பறவை குணமடைந்து அது வெளியே பறக்க தயாரானது. நீ வெளியே போகிறாயா? மறந்து விடாதே, என் தம்பியை விட நான் பணக்காரனாக வேண்டும். அந்த அதிர்ஷ்டத்தை நீ கொண்டு வர வேண்டும். உனக்கு புரிந்ததல்லவா? பறவை தன் புத்திசாலித்தனமான கண்கள் வழியாக ஜேம்ஸை பார்த்தது. ஜேம்ஸ் ஒரு சராசரி மனிதன் என்றும் அவன் ஒரு சுயநலவாதி என்பதையும் அது புரிந்து கொண்டது. இப்போதே பறந்து செல், போ, என் புதையலை கண்டுபிடித்து இங்கு வா. அடுத்த நாள் ஜேம்ஸ் தன் வயல்வெளியில் நின்று கொண்டு பறவை திரும்பி வருவதை பார்த்தார். கடைசியில் அது செய்ததை பார்த்த ஜேம்ஸ் மிகவும் பரவசம் அடைந்தார். இறுதியாக உடனே என் நிலத்திற்கு வந்து தங்கத்தையும் ரத்தினங்களையும் நடவு செய்யுங்கள். நிலத்தில் விதைகள் விழுவதை ஜேம்ஸ் நன்கு கவனித்தார். உடனே அந்த இடம் மிகவும் நடுங்க தொடங்கியது. அப்போது தர்பூசணி பழங்கள் பழுத்திருந்தன. அது மட்டும் இல்லாமல் அது மிகவும் அதிகமாகவும் மிகவும் பெரிதாகவும் இருந்தது. என்ன ஆச்சரியம்! இந்த தர்பூசணி பழங்கள் மிகவும் பெரிதாக இருக்கின்றன. நான் பணக்காரனாக போகிறேன்.
அவர் அனைவரையும் தனது வீட்டிற்கு அழைத்து வந்து பழத்தில் ஒன்றை வெட்டினார். ஆனால் தங்க நாணயங்களுக்கு பதிலாக பெரிய சிலந்திகள் தர்பூசணியிலிருந்து வெளியே ஊர்ந்து வந்தன. சிலந்திகள்! என்ன இது? தங்க நாணயங்கள் எங்கே? ஒருவேளை மற்றொரு பழத்தை வெட்டி பார்த்தால் கிடைக்கும். தங்க நாணயங்களை எதிர்பார்த்து இரண்டாவது பழத்தை வெட்டினார். ஆனால் அதற்குள் இருந்து பெரிய எலிகள் வெளியே ஓடி வந்தன. ஜேம்ஸின் மனைவியும் குழந்தையும் கத்திக்கொண்டு வெளியே ஓடினார்கள். ஜேம்ஸ் முற்றிலும் குழப்பம் அடைந்திருந்தார். மூன்றாவது பழத்தை வெட்டலாம், அதில் ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அவர் மூன்றாவது பழத்தை வெட்டினார். ஆனால் அதற்குள் இருந்து பயங்கரமான மிகப்பெரிய பாம்பு ஒன்று வந்தது. அதை பார்த்து பயந்து போன அவர் வெளியே ஓடினார். வெளியில் பயத்துடனும் குழப்பத்துடனும் இருந்த குடும்பத்துடன் வந்து சேர்ந்தார். நிலத்தில் இருந்த பழங்கள் தானாகவே வெடித்து சிதறின. அதற்குள் இருந்து பாம்புகளும் விஷப்பூச்சிகளும் வெளியே வந்தன. என் வீடு, என் நிலங்கள் அனைத்தும் இல்லையே. ஓ! பேராசையுடன் கையகப்படுத்திய அனைத்தும் அழிந்து தூசியாக மாறியதை அவர் பார்த்தார். அனைத்தும் மண்மேடாக இருந்தது. இப்போது நாம் என்ன செய்வது? உங்கள் தம்பியிடம் ஏன் உதவி கேட்க கூடாது? ஜேம்ஸிற்கு இந்த நிலைமை ஆன பிறகு தம்பி ஜோர்டனை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். ஏனென்றால் இதை தவிர வேறு வழி இல்லை. அதனால் அவமானத்தை சகித்துக் கொண்டு தம்பியை பார்க்க போனார். ஜோர்டன், ஜோர்டன், தயவு செய்து உதவி செய். ஜேம்ஸ், என்ன ஆனது? உனக்கு என்ன நடந்து விட்டது? நடந்தது அனைத்தையும் ஜோர்டனிடம் ஜேம்ஸ் கூறினான். தம்பியை பார்த்து பொறாமைப்பட்டு இவ்வாறு ஆகிவிட்டேன் என்று வருத்தப்பட்டு கூறினார். ஜோர்டன், என் செயலுக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். நான் உன்னை அவ்வாறு அனாதையாக விரட்டி இருக்க கூடாது. ஜேம்ஸ், பரவாயில்லை. நீ செய்த அனைத்தையும் நான் மன்னித்து விட்டேன். என்ன ஆனாலும் நீ என் சகோதரன். சரி வா, உன் வீட்டிற்கு சென்று நான் உதவி செய்கிறேன். ஓ, உண்மையிலேயே நீதான் மிகவும் சிறந்த சகோதரன். அடுத்த நாள் இரண்டு குடும்பங்களும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ததால் ஜேம்ஸ் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். தனது தந்தையின் வார்த்தைகள் அப்போதுதான் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அதை நீங்கள் பயிரிடுகிறீர்களோ அதை தான் சாப்பிடுவீர்கள். அவர் சொன்னது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. நான் என் வாழ்க்கையில் பேராசையும் தீமையும் நட்டேன், அழிவை மட்டுமே திரும்ப பெற்றேன். இவ்வாறு ஜேம்ஸ் பாடம் கற்றுக்கொண்டார். நாம் தீய நோக்கத்துடன் எதை செய்தாலும் அதன் விளைவு மிக மோசமாகவே வந்து சேரும். அதே நேரம் நல்ல நோக்கத்துடன் எதை செய்தாலும் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு வந்து சேரும்.